திருச்செந்தூரிலிருந்து இன்று உன் முருகன் உனக்காக அனுப்பியிருக்கின்ற இந்த வெற்றி வேலை என் பிள்ளை நீ தொட்டாயல்லவா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கும். நிம்மதி வேண்டும் என்று தேடுகின்றோமே தவிர தனக்கிருக்கின்ற ஆசைகளை எல்லாம் கைவிடுவதற்கு யாருமே இங்கு நினைப்பதில்லை. ஆசைகளை எவன் ஒருவன் துறக்கின்றானோ அவனுக்கு நிம்மதி நிச்சயமாக வசமாகும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ தொலைத்த நிம்மதியை உன்னிடத்திலேயே திருப்பிக் கொடுக்க உன் அப்பன் வந்துவிட்டேன். நீ நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். என் குழந்தையே, அவன் நன்றாக இருக்கின்றான், இவன் நன்றாக இருக்கின்றான் என்று அடுத்தவர்களை பார்த்து ஒரு நாளும் ஏக்கம் கொள்ளாதே. அப்படி நீ ஏக்கம் கொண்டாயானால் அதிலேயே உன்னுடைய பாதி நிம்மதி தொலைந்து போய்விடும். நம்மிடத்தில் என்ன இல்லை, மற்றவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு உன்னிடத்தில் இருப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தாலே போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையும் வசதியும் இந்த முருகன் உனக்கு கொடுத்தது. உனக்கு நான் இதை தருவதில் பல காரணங்கள் உண்டு. நீ இதை வைத்து வாழ்க்கை நடத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிலைத்து நிற்கும். உனக்கு அதிகமான வசதி வாய்ப்புகளை நான் கொடுத்திருந்தால் நீ வழித்தடம் மாறி நிச்சயமாக சென்றிருப்பாய். அதற்கான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் அதிகம். உன் வாழ்க்கை நிச்சயமாக அத்தோடு முடிந்தும் போய்விடும். தெய்வம் நமக்கு கொடுத்தது நம் நன்மைக்குத்தான் என்று நினைத்து நீ எப்பொழுதுமே வாழ பழக வேண்டும். உன் கைகளில் அதிகமாக இருந்தால் அதை வைத்து நீ என்ன செய்வாய் என்று சற்று சிந்தித்து பார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்னிடம் வந்து நீ எப்பொழுதும் வேண்டுதல் வைக்கும் பொழுது என் வாழ்க்கையை எனக்கு சாதகமாக்கி தாருங்கள் என்று எப்பொழுதும் கேட்காதே. எந்த துன்பம் எனக்கு வந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை எனக்கு தா முருகா என்று என் முன்னால் வேண்டுதல் வை. அதுதான் உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்லும். எக்காரணம் கொண்டும் மனம் தளர்ந்து விடாதே. என் தங்கமே, உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கின்ற உன் அப்பன் இந்த முருகன் அதற்கு நிச்சயமாக உனக்கு உதவி செய்வான் என்பதனை மறந்து விடாதே. என் கண்ணே, நீ வாழ்வில் தோற்றாலும் பரவாயில்லை, உடைந்து மட்டும் போய்விடாதே. ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்து நின்று கொண்டிருக்கின்றது உன்னை இந்த சூழ்நிலையில் பார்க்க வேண்டும் என்று. கஷ்டத்தை கடந்து வந்தேன் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடாதே. இதையும் கடந்து போவேன் என்று தைரியமாக என் பிள்ளை சொல். என் குழந்தையே, கந்தனின் வேலை தொட்ட உனக்கு நிச்சயமாக மனதில் தைரியம் வந்திருக்க வேண்டும். அப்பன் முருகன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை காண வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் உன் மனது குளிரும்படி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. தன் நிலை உயர்ந்தாலும் சரி, தன்னுடைய குணத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் பழகிய விதம் மாறாமல் எவன் ஒருவன் நடந்து கொள்கின்றானோ அவன்தான் உண்மையில் சிறந்த மனிதன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ்வதற்கான வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்கின்ற மனிதனினுடைய குணங்களையும் தான். நாம் கஷ்டங்களை அனுபவிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும். கஷ்டம் என்ற ஒன்று வந்தால்தான் உன்னை சுற்றி இருப்பது என்ன, உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று என் பிள்ளையால் புரிந்து கொள்ள முடியும்.
என் குழந்தையே, எத்தனை துன்பம் இருந்தாலும் இந்த கந்தனின் வேலையும் மயிலையும் நீ கண்டு விட்டால் நிச்சயமாக உன் மனது அப்படியே ஒரு ஆறுதல் அடையும். உன் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம் அப்பன் நம்மை காண வந்து விட்டார் என்கின்ற சந்தோஷம் உனக்குள் பிறக்கும் அல்லவா? அந்த சந்தோஷத்தை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை எப்பொழுதுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாழ்க்கை தருவது முழுமையான சந்தோஷம் என்று எண்ணாமல் என்ன வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். சாவதற்கு ஒரு நொடி போதும், ஆனால் வாழ்ந்து காட்டுவதற்கு மனதில் அத்தனை தைரியங்கள் வேண்டும். உனக்குள் இந்த தைரியத்தை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழத் துணிய வேண்டும். நம்மோடு இருக்கின்ற நம் அப்பன் முருகன் நம்மை காத்திடுவான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாலே போதும். உன்னை யாராலும் இந்த வாழ்க்கையில் இருந்து வீழ்த்திவிட முடியாது. உன்னுடைய மனது புரியாமல் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இழுத்து பிடித்து ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை நிற்க வைக்காதே. எதுவாக இருந்தாலும் தன்னை விட்டு விலகிச் செல்கின்றவர்களை கட்டாயப்படுத்தி நீ சேர்த்தாயானால் மீண்டும் அந்த அன்பு ஒரு நாளும் உனக்கு கிடைத்து விடாது. அப்படியே கிடைப்பது போல தோன்றினாலும் அது வெறும் வெளிவேஷமாக மட்டுமே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலை, எந்த உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானது நிலையற்றது என்று எல்லாம் கவலைப்படாதே. எந்த நேரத்திலும் உன் அப்பன் முருகன் உனக்கு நிலையான உறவாக இருப்பான் என்பது நினைவில் இருக்கட்டும். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு துரோகங்களும் இல்லை. அனைத்தையும் விரட்டி அடிப்பான் இந்த சிவமுருகன் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.